ஹாய் எவ்ரிவன், ஏற்காடு பார்ட் 3 ரொம்ப நாள் எடுத்துட்டேன் இந்த பார்ட் மட்டுமே எடிட் பண்ணேன். ஸோ ஃபைனலி ஹியர் த வீடியோ. ஸோ பீகோ பார்க் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரே கன்ஃபியூஷன், ஷேவ்ராயனா ஸ்கை பார்க்கான்னு. ஸோ ஷேவ்ராயனே செலக்ட் பண்ணிட்டோம். ஹில்ஸை விட இங்கே போகிற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்பாட் ஏற்காடு விசிட் பண்ண எல்லாரும் இந்த ஸ்பாட்டை ஃபோட்டோ ஷூட்காகவே விசிட் பண்ணுவாங்க. ஃபைனலி ஷேவ்ராயன் ஹில்ஸ் வியூ பாயிண்ட். இங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஒன்றும் இல்லை. மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் வந்தீங்கன்னா சாப்பிட்டு கோவில் விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூட்டை மாற்றி ஸ்கை பார்க்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸ்கை பார்க்கில் காரை பார்க் பண்ணதே பெரிய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி மாதிரி இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் கார் பார்க்கிங்கே ஒரு ஸ்லோப்பில் தான் இருக்குது. இதில் காரை எங்கே தெரியுமா பார்க் பண்ணியிருந்தோம், டாப் ரைட் கார்னரில் இருந்தது. என்றென்றும் புன்னகை சந்தானம் மாதிரி கிராஸ் வாக்கில் நடந்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக ஸ்கை பார்க் ரிசப்ஷனில் வந்து பேக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுலேயே பர் ஹெட் 1000 பே பண்ணி புக் பண்ணிட்டோம். கையில் பேண்ட் கட்டி விட்டுட்டாங்க. சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் 7 to 8 கேம்ஸ் வரைக்கும் விளையாடலாம். டோட்டலாக 15+ கேம்ஸ் இருக்கு. ஸோ ஸ்கை பார்க்கில் அட்ராக்ட் ஆன ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கிளாஸ் வாக் தான். ஸோ அதுக்காகவே ஃபர்ஸ்ட் வந்து நின்றுட்டோம். அண்ட் எங்களை மாதிரி ஒரு கேமுக்காக ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, நிறைய கேமை கவர் பண்ண பாருங்க. இருக்குதா உள்ள நல்லா நான் சாஞ்சு வர கௌஷி உள்ள போ. வாயில தான் போட்டு விடுங்க. சரி புடிச்சுக்கோடா சாரு. நீங்க பார்க்கல, நம்மளை பயமுறுத்தி பார்க்குறதுல எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் பாருங்களேன். ஹைட்னாலே நமக்கு கொஞ்சம் பயம்தான், இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணுமே. 1000 rupees கட்டிட்டோம்ல. அங்கே மேலே மார்க் பண்ணியிருக்க பிளேஸ் தான் கிளாஸ் பிரிட்ஜ். அதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று இந்த ரோப் சேர், இன்னொன்று வாக்கபிள் பாத் இருக்குது. ஆனால் அது ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு தான் ஷூட் ஆகும். டாப் ஆஃப் த ஹில்லில் தான் அந்த கிளாஸ் வாக் இருக்க மாதிரி இருக்குது. அது 45 டிகிரின்னு கூட சொல்ல முடியாது, 60 டிகிரி 70 டிகிரிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. பெட்டர் நீங்கள் போகிறப்ப இந்த ரோப் சேரும் வர டைமில் அந்த வாக்கபிள் பாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கும் சார்ஜ் தனி 200 பே பண்ணணும் பர் ஹெட். நம்ம வந்த பாத் எங்கே இருக்குன்னு பாருங்களேன், ஃபுல்லாக ஸ்லாண்டிங் பொசிஷனில் இருக்குது. வாக்கபிள் பாத் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், கால் வலி எடுக்கும். அண்ட் இங்கே இருக்க ஹைட்டான ட்ரீஸ் என்ன தெரியுமா, இதை நாங்கள் அங்கே கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் பெப்பர் ட்ரீ. ஆக்சுவலாக அதை பறிக்கலான்னு தான் நினச்சோம், ஆனால் அதெல்லாம் காய் பெப்பர்ஸ். அண்ட் அங்கேருந்து ரோப் சேர்லேருந்து வந்தது இல்லாமல் நம்ம கிளாஸ் டவர் ஸ்டெப்ஸ்லேயும் ஏறணும். நிஜமாக அதுக்கு மேலே நடக்கவே முடியல. வியூ அழகாக இருந்தது, கூடவே பயமாகவும் இருந்தது. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. டவரோட டாப் சைடு வரப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஷிவர் ஆயிடுச்சு. எப்படியோ மேனேஜ் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் கேமரால ரீல்ஸ் பாக்குறதா நினைச்சிட்டு வராரு, நீ கவலைப்படாத. அதானே அதேதான். அங்கே போயிட்டு வந்ததில் எனக்கு ஒரே டவுட் தான், நான் தான் இவ்வளோ பயந்துக்கிறேன்னா இல்லை நிஜமாலாம் ஹைட் கம்மி தானான்னு தெரியல. ஏன்னா அங்கே வர்றது குழந்தைங்களும் வராங்க, 40+ இருக்கவங்களும் வராங்க, எல்லாரும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் இந்த வாக்கபிள் பாத் தான் சூஸ் பண்ணிட்டோம். நம்ம ரோப் சேரில் வெயிட் பண்ணும்போதே நல்ல ட்ரிஸ்லிங்காக இருந்தது, அதனால இந்த வாக்கபிள் பாத்தும் நல்ல ஈரமாக இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் வரணும். இதை முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக விஆர்எஸ் கேமுக்கு தான் போனோம். ஹைட்னா மட்டும்தான் பயம், இதுக்கெல்லாம் பயம் இல்லை. அதனால தான் இந்த கேம் எனக்கு இன்னும் அவ்வளோவா பயம் இல்லை. நான் பாட்டுக்கு சும்மா நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த ஸ்பாட்டில் 2-3 கேம்ஸ் இருந்தது, அதெல்லாம் விளையாடல. இது மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து ஜிப் லைன் போகாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னொரு கேம் பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த பேஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது ஹாரர் எஸ்கேப் ரூம் கேம்ஸ் தான். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஃப்ளாஷ் போட்டுட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்காக, அதனால தான் பார்த்து வந்தோம். இது முடிஞ்சதுமே நம்ம போனது இல்லூஷன் டனல் தான். ஜஸ்ட் நம்ம விழுற மாதிரியான இல்லூஷன் கொடுக்கும், அதுதான் அங்கே இருக்குது. அண்ட் தென் என்னோட ஃபேவரட்டான அக்வாரியம் வந்துட்டோம். அக்வாரியம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த ப்ளூ லைட் எல்லாத்தையும் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும்.
அதுவும் இங்கே கலர்ஃபுல்லாக தெரியுது இல்லையா, இந்த டெட்ரா ஃபிஷ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நாங்கள் வீட்லேயே வச்சுருந்தோம், பட் எல்லாமே இறந்துடுச்சு. இப்படி இவங்க மட்டும் இவ்வளோவையும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அக்வாரியம் முடிஞ்ச உடனே நம்ம போனது பேர்ட்ஸ் ஏவியரி தான். அதுவும் இங்கே இருக்க பசங்கள்லாம் ரொம்பவே பாசக்கார பையங்க போல். கை நீட்டினாலே போதும் எல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ தெரியுதா எதுக்கு அவங்க டபுள் டோர் வச்சுருக்காங்கன்னு. பயபுள்ளைங்க ரொம்ப பறக்குறாங்க இங்கே இருக்கவங்க. பீக்கோ பார்க்கில் பண்ண மாதிரி சீர் வச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதான் ஒவ்வொருத்தராக வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது தப்பாக போச்சு. எப்படி நிக்கிறான் ஹாயா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பயம்லாம் போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப பாசக்கார பசங்களாக இருக்காங்களா, எதுவும் பண்ணலை. ஆனால் எல்லாம் கூட்டமாக வந்து கையில் மட்டும் உட்காந்துட்டாங்க. ஜிப்லைன் ரோப் கோர்ஸ்லாம் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். ட்ரூலி ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே தான் நம்ம தலைவரோட என்ட்ரி, மோப்லியோட அட்ராசிட்டி. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இதில் பியூட்டி என்னென்னா, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் அங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் பார்த்துட்டு இருந்தது வரைக்கும் அந்த பையன் எல்லாம் அமைதியாக எல்லாரும் ஷோல்டர்லேயும் போய் தான் உட்காந்துட்டு இருந்தான். சாரி, அவள் பையன் இல்லை, பொண்ணு. அண்ட் மோப்லியோட பேர் தான் அலெக்ஸ். அது ஒரு பக்கம் இருந்துச்சு அமைதியாக. மோப்லியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாமேன்னு பேசிகிட்டு இருந்த கேப்பில் மேடம் பாட்டுக்கு என்னோட பட்டனை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டனை ஃபுல்லாக நொறுக்கிற வரைக்கும் ஷோல்டர்லேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு நாம கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்தது தான் ரோப் கோர்ஸ். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன், ஜிப்லைன் போகலாமா இந்த ரோப் கோர்ஸ் போகலாமான்ட்டு. ஜிப்லைன் போனால் டைம் ஆகிடும், கூட்டமும் இருந்தது அந்த டைமு. ஆல்ரெடி நம்ம வெளியே வந்ததே 5 o'clock தான். போட்டிங் பிளான் இருந்ததுனால தான் ஜிப்லைன் அவாய்ட் பண்ணோம், இல்லைனா ஜிப்லைனும் ஆட் பண்ணியிருக்கலாம். இங்கே ஜிப்லைனும் நல்லா இருந்தது, ஹேங்கிங் டைப்பில் சைக்கிளிங் டைப்பில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. பட் இந்த ரோப் கோர்ஸில் அவ்வளோ கூட்டம் இல்லை, நம்ம மட்டும் ஃப்ரீயாக போய் விளையாடிட்டு வர மாதிரி தான் இருந்தது. நாம் ரிஜெக்ட் பண்ணுறது தான் எல்லாரும் கண்ணு முன்னாடி சூப்பராக விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஹேங்கிங் ஜிப்லைன் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோப் கோர்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருந்தது. நாங்கள் எண்டு வரைக்குமே கொண்டு போய் முடிச்சுட்டு தான் வந்தோம். அண்ட் முக்கியமாக ஸ்கை பார்க் வரணும்னா நீங்கள் ஃபுல் டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா பர் ஹெட் 1000 கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா கேம்ஸுமே கவர் பண்ணலாம். நம்ம விளையாண்டது என்னமோ 7 to 8 கேம்ஸ்க்கு மேலே இருக்கும். ஆனால் இருக்கிறது 15+ இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணாதான் அந்த அமௌண்ட்டுக்கு வர்த்தியாக இருக்கும். போட்டிங்கை நம்பி இந்த கேம்ஸை விட்டது தப்பு தான், இல்லைனா இங்கேயே ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்கலாம் எல்லா கேம்ஸும். இந்த ரோப் கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் கீழே கார்டனிங்கில் நடந்து தான் வெளியே எக்ஸிட் ஆகணும். இந்த இடத்துல வரும்போது தான் நல்லா கவனித்தோம், இங்கே இருக்கிறது எல்லாமே ஜாக் ஃப்ரூட் மரம், அதாவது பலாப்பழ மரம் தான் இங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க காய் கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து வெளியே வரப்போ ஒரு டாய் ஷாப் இருந்தது. ஸோ விசிட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே இங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கை பண்ணலான்ட்டு பார்த்தோம். எல்லாமே 90s கிட்ஸோட டாய்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அப்புறம் இந்த விசிறி பேம்பூ ஸ்டிக்லேயும் இருந்தது, இதுலேயும் பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. நான் பிளாஸ்டிக் தான் சூஸ் பண்ணேன், ஏன்னா அதில் காற்று சரியாக வரல, இது நல்லா வந்தது. வயசு எவ்வளோ ஆனாலும் சரி இந்த 90s கிட்ஸ்க்கு டாய்ஸ் வாங்குற பழக்கம் போகவே போகாது. யூஸ் பண்ணுறமோ இல்லையோ உடச்சி போடுறதுக்காச்சும் வாங்கி வைப்போம். எங்களை மாதிரியே உங்கள் கேங்கில் யாராவது 90s கிட் மாற்ற முடியாத பழக்கத்தோடு இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறையா கேம்ஸை விட்டுட்டோமேனு அன்சாட்டிஸ்ஃபைடாகவும், விளையாண்ட கேம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிளம்பியாச்சு. நம்ம ஒரு டவுட்லேயே தான் கிளம்பணும், போட்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு. நாங்கள் நினச்ச மாதிரியே போட்டிங் அந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு அங்கேயே டிலே பண்ணாமல் அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு டீயையும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு தான் இன்னொரு பிளான் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆப்போசிட்லேயே அண்ணா பூங்கா இருந்தது. நோ ஃபர்தர் டிலே, அங்கேயே கிளம்பிட்டோம். கார்டனில் எல்லாரும் எக்ஸிட் ஆகிற டைமுக்கு தான் நாங்கள் என்ட்ரியே கொடுத்துட்டு இருந்தோம். உள்ளே போகிறப்பயே ட்ரிசிலிங் லைட்டாக தூரலும் போட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. க்ளவுடியாகவும் இருந்தது. எங்களுக்கு நல்லா தெரியும் மழை நல்லா வரப்போகுதுன்ட்டு, இருந்தாலும் மழையிலேயே விசிட் பண்ணலாமேன்ட்டு ஃபுல் கார்டனையும் சுற்றி பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போவே ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஓரமாக போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும் இருந்தது, குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடுற இடம் வந்தால் நாமளும் குழந்தை தானே, ஸோ போய் விளையாடிட்டு தான் வந்தோம். ரொம்ப நாள் ஆனதுனால இந்த ஊஞ்சலில் விளையாடுற மெத்தடே நான் மறந்துட்டேன். அப்புறம் அக்கா சொன்னதுக்கப்புறம் தான் நானும் சேம் மெத்தடில் விளையாடி நல்லா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல, நல்லா ரெயினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி தான் இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுறவங்க எந்த சீசன்லேயும் இந்த ஃப்ளவர்ஸையும் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னே தெரியல. நாமளும் கொண்டு போய் வீட்டில் வைக்க தான் செய்கிறோம், ஆனால் ஓவர் ரெயின்லேயோ இல்லை ஹீட்லேயோ எல்லாம் வாடிடுது.
லிட்ரலி கார்டன் க்ளோசிங் டைமே வந்துருச்சு. அப்பயும் நாங்கள் அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தோம். ரெயினும் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் எந்த பிளானும் பண்ண முடியாது. ரெயின் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்காடு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்தோம். ரோஸ்டட் கார்ன் வாங்கி சாப்பிடலையேன்ட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி கார்டனுக்கு வெளியவே ஷாப் இருந்தது. அங்கேயே போய் நல்லா சுட சுட ரெயினில் ரோஸ்டட் கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ரெயினில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தோம். கிளம்புறப்போ சாக்லேட் ஷாப் போயிட்டு கொஞ்சமாக வீட்டுக்கு மட்டும் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வீடியோ முடியல. இங்கே தான் ட்விஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. கார் சடனா ஏசியே ஒர்க் ஆகல. ஹில் ஸ்டேஷன்ல ஏசி ஒர்க் ஆகலனா கார் கிளாஸ் எல்லாம் வாக் ஃபார்ம் ஆயிடும். முன்னாடி போற வண்டி கூட தெரியாது. இதுக்கான ஒரே சொல்யூஷன் கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு தான் போகணும். கிளாஸ் ஓபன் பண்ணா மழையாச்சே, நல்ல ரெயின் உள்ள வருது. ஒரு 2-3 பெஞ்ச் கீழே வந்ததும் எங்களுக்கு லிட்டரலா சுத்தமா ஒன்றும் தெரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டோம். வழி என்ன எங்க இருக்கு, வண்டி எங்கேயாவது வருதானே ஒன்றும் தெரியல. ஆசம் மூமெண்ட்னா இதை தான் சொல்லுவேன். செம த்ரில்லிங்கா இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸ்ல சுபாஷுக்கு கிடைச்ச லைட் மாதிரி எங்களுக்கும் ஒரு லைட் கிடைச்சது. முன்னாடி போற காரோட பார்க்கிங் லைட் எல்லாருமே ஆன் பண்ணிட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் கீழே வரைக்குமே நாங்க வந்தோம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே என் பிளேலிஸ்டும் இருக்கு. கண்மணி அன்போட சாங்கே போட்டுட்டு தான் ஃபுல்லா கீழே வந்தோம். ஆளே இல்ல அந்த ரோட்ல அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் வண்டிங்க இருந்துதான் தெரிஞ்சது. ஆனா அந்த டைம் அவங்களும் லைட் ஆன் பண்ணல போல. அது வரைக்கும் எதுவும் தெரியல. நாம ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்மளுக்கு பின்னாடி நிறைய வண்டி, நமக்கு போறதுக்கு முன்னாடி இருக்க வண்டி எல்லாருமே பார்க்கிங் லைட் போட்டதுனால அவ்வளோ வண்டி இருந்ததுன்னே அப்பதான் தெரியுது. எல்லாருமே சேஃப்டிக்கு பார்க்கிங் லைட் போட்டுட்டாங்க. அவ்வளோ வண்டியும் 1 by 1 லைனா போயிட்டு இருந்தது. யாருமே ஓவர்டேக் பண்ணல. எல்லாருமே சேஃபா கீழே வந்துட்டோம். ஏற்காடு ட்ரிப் என்னமோ சூப்பரா தான் போச்சு. ஆனா இந்த ட்விஸ்ட் தான் எங்களுக்கு செமையா இருந்தது. கடைசியில த்ரில்லிங் மொமெண்டோட தான் முடிஞ்சது ட்ரிப்பே. நம்ம ஒரு சூப்பரான ட்ரிப்பை பிளான் பண்ணி அது சூப்பரா எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டு அது எக்ஸ்ட்ராடினரியா கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஃபீல் தான். நீங்களும் நீங்க போன ட்ரிப்லயே மறக்க முடியாத ட்ரிப் இதுதான் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் ஏன் அந்த ட்ரிப் அவ்வளோ முக்கியமான ட்ரிப்பா ஆச்சு, என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிடில் ஆஃப் த ஹில் ஸ்டேஷன் எல்லாமே நல்ல ரெயினா இருந்தது. நம்ம கீழே இறங்க இறங்க இன்னும் ஹெவி ரெயின், இடி மின்னல்னு அந்த ரெயினுக்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்தது. இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இனிமேல் ஏற்காடு ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுற எல்லாருக்கும் நம்மளோட 3 மினி விலாகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம போன ட்ரிப்பை பற்றி, எக்ஸ்பென்ஸ் பற்றி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சாரு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.